Hi friends, வணக்கம். Welcome to Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் குயிக்கா காரமா பண்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பூண்டு மிளகாய் பொடி. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒரு முறை பண்ணி வச்சோம் அப்படினா ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இது ரெண்டு டைப்ல பண்ணலாம். இப்போ நம்ம முதல் மெத்தட் இது வந்து ஒரு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்றதுக்காக 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். ஒரு 2 முழு பூண்டு எடுத்துர்க்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டுக்குள்ளே ஒரு குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துடலாம். அதனோட மூக்கு பகுதி சொல்லுவாங்க இல்லையா, ரஃப்பான தோல், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தோல் உரிச்சிக்கலாம். ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ண தேவையில்ல. பூண்டோட தோல் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு தோல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக உரிச்சிக்கோங்க. நான் லைட்டாக அந்த ஹார்டான ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பூண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பூண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த தோலை போட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து உரிச்சா போதும். இந்த பூண்டு தோலோடு சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம உரிச்ச பூண்டு பல்லெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இந்த தூளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பல்ஸ் மோட்லேயே கொடுங்க. இப்போ நான் 2 பல்ஸ் கொடுத்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுறேன். இப்படி கலந்து விடும்போது பூண்டு பல் 1-2 அரையாமல் இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லா அரைஞ்சி வந்துடும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நான் 2 பல்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். முழு பூண்டு இருந்ததுன்னா அது அடுத்த பல்ஸில் வந்து நல்லா அரைஞ்சிரும். பாருங்கள், முழுசாக இருக்குது. இன்னும் 2 பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ நான் திரும்பவும் 2 பல்ஸ் கொடுத்துக்கிறேன். ரொம்ப அரைச்சிடாதீங்க, அரைச்சிட்டிங்க அப்படின்னா வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா பூண்டு வந்து முழுசாக அரையவே இல்லை, நல்லா திரியாக இருக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அவ்வளோதான் அரைச்சாச்சு. இதை நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோமோ அதில் மாற்றிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, லஞ்ச் பாக்ஸ், அதில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மூடி போட்டு டைட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வீடியோக்காக இந்த பவுலில் போடுறேன். இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்ற போகிறோம். எண்ணெய் வந்து காய்ச்சி இதில் ஆட் பண்ணுறதுனால ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. இதை நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான விட்டுருங்க. இப்போ நான் மொத்தமாக 5.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டியில் 5.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சூடு படுற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். ரொம்ப புகை வர அளவுக்கு காய்ச்சி தேவையில்ல. புகை வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓவராக சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் புகை வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் சூடான எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா வந்து எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம 5.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம். இன்னுமே கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும், அதனால் நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கம்மியாக வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. இந்த அளவுக்கு எண்ணெய் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூடான எண்ணெயை மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணும்போது அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடும். அந்த பூண்டும் நல்லா சூடான எண்ணெயில் பட்டுட்டு அதோட ஃப்ளேவர் நல்லா வந்து கொடுக்கும். கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னி கூட கொஞ்சமாக பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்பயுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சைடிஷ் பிடிக்காதப்ப இது கூட வந்து இன்னொரு சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தூள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் பொடியை நீங்கள் ட்ராவலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வீட்டிலேருந்து ஹாஸ்டலுக்கு ஏதாவது சைட் டிஷ் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தாராளமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்டலில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மெத்தட்காக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் பொடியை நம்ம மேக்ஸிமம் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து மாறிடும். நம்ம முதல் மெத்தடில் பண்ண மாதிரி இதை ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த பூண்டோட மேல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணால் போதும். ரொம்ப ஹார்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துருங்க. உங்களுக்கு பூண்டு தோல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துருங்க. நான் ஓரளவுக்கு ஹார்டாக இருக்க ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூண்டு பல் எல்லாத்தையும் நல்லா தட்டிக்கலாம். நல்லா நைஸாக தட்டிடுங்க. தட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பெரிய தோலாக இருக்குது அப்படின்னா அந்த தோல் எடுத்து போட்டுருங்க. தோலோடு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பூண்டு பல் எல்லாத்தையுமே தட்டி எடுத்தாச்சு இல்லையா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
இப்போ அந்த இடித்த பூண்டு எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ இந்த பூண்டு பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பூண்டு கூட சேர்த்து அழுத்தி மசிச்சு விட்டுக்கலாம். அந்த உப்போட பூண்டு சேரும்போது நல்லா மசிஞ்சு வரும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய் பொடி பச்சையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் காய்ச்சிட்டே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நான் பச்சையாக தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இல்லை மலாட்டா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இதுக்கு நல்லா இருக்காது. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட மிளகாய் பொடி ரெடி ஆகிடும். நம்ம குயிக்காக பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம சைடிஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதப்போ நீங்கள் இது செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிளகாய் தூளோட ஃப்ளேவர் கொஞ்சம் பச்சையாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு முறை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி தான் நினைப்போம். ஆனால் 1 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக வராது, அதுக்குள்ளே காலியாகிடும். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியும் செகண்ட் மெத்தடில். ஆனால் ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம எண்ணெய் காய்ச்சி ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அந்தளவுக்கு காரம் தெரியாது, பச்சை மிளகாய் பொடியோட ஃப்ளேவரும் இருக்காது. நம்ம குயிக்காக ஒரு அவசரத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் செகண்ட் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.